ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் என் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். எல்லா அவதாரமுமே பக்தர்களுக்கு அனுபவங்களையும் உபதேசங்களையும் வழங்கிறதுக்காக வந்திருக்குன்னு பகவானும் சொல்லியிருக்கார். அவர் ஸ்ரீ சத்யசாயி கிருஷ்ணராக இருந்தபோது கிருஷ்ணாவதாரத்திலையும் பகவத்கீதை மூலமாக சொல்லியிருக்கார். ஸ்ரீ சத்யசாயி அவதாரத்தை பற்றி சுவாமி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது வேத போஷணா, வித்வத் போஷணா, பக்த ரக்ஷணா, தர்மஸ்தாபனா அப்படின்ற இந்த 4 அம்சங்கள் ஸ்ரீ சத்யசாயி அவதாரத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீ சத்யசாயி தமிழ் யூடியூப் சேனல் இந்த 4 ஆஸ்பெக்ட்லேயுமே அதோட சேவையை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேத போஷணான்னு எடுத்துட்டோம்னா நம் வேதம் அப்படின்ற அந்த சீரீஸில் நிறையா, அதாவது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுலபமாக கஷ்டமான விஷயங்களையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிருத்ர மகாயஜ்யம் போது ருத்ரத்தை பற்றியும் அதிருத்ர மகாயஜ்யத்தோட மகத்துவத்தை பற்றியும் எடுத்து வச்சது போல் ஒரு எக்ஸாம்பிள் அது. வித்வத் போஷணா அப்படின்னு எடுக்கும்போது சுவாமியோட டிவோட்டீஸ் அவ்வளோ பேர், அவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. அந்த அனுபவங்களை எல்லார்கிட்டையும் போய் எடுத்துன்னு போய் செலுத்துறது மூலமாக டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் இந்த வித்வத் போஷணாவும் நடக்கிறது. பக்த ரக்ஷணா, எப்படியெல்லாம் டிவோட்டீஸை சுவாமி காப்பாற்றிருக்கார் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம குப்பம் விஜயம்மாவோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறைய சத்சங்கங்களில் நிறைய டிவோட்டீஸ் ஷேர் பண்ணிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துன்னு வந்து தராங்க. தர்மஸ்தாபனா அப்படின்னு எடுக்கும்போது ஸ்ரீ சத்யசாயி அவதாரத்தில் சுவாமி சொல்கிறது மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அவ்வளோ உபதேசங்கள் கொடுத்துருக்கார். அதன் மூலமாக தர்மஸ்தாபனத்துக்கு சுவாமி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டேஷனை லே பண்ணியிருக்கார். சுவாமி எழுதின ஏகப்பட்ட வாகினீஸை அண்ட் சுவாமியோட புக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ரவண மஞ்சரி அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாகவும், ஸ்ரீ சத்யசாயி மகா வாக்கியங்கள் அப்படின்ற அந்த சீரீஸில் ரைட் ஃப்ரம் லவ் ஆல் சர்வ் ஆல், ஹெல்ப் அவர் ஹர்ட் நவர்னு ஆரம்பித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒன்றா எடுத்து அதில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அதையும் சேர்த்து டிவோட்டீஸ்க்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை பிரேமதாரா அப்படின்ற அந்த சுவாமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுதின அந்த லெட்டர்ஸை கம்பைல் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்து அதுக்குள்ள பகவானோட உபதேசங்களை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அதை ஆட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த எல்லா விதத்துலேயும் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் யூடியூப் சேனல் ரொம்ப நல்ல சேவை ஆற்றி கொண்டிருக்காங்க. இந்த 5வது ஆண்டு விழாவில் எஸ்பெஷலி இது வந்து பகவானோட 100ஆண்டு விழாவோடு சேர்ந்து கலந்துருக்கும்போது இது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. பகவான் இந்த சேனல் மூலமாக இன்னும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அண்ட் எஸ்பெஷலி வயசானவங்களால் இந்த காலத்தில் அவங்களால உட்காந்து படிக்க முடியறதில்ல. நிறைய மெட்டீரியல் இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது அவ்வளோ சுலபமாக போய் சேர்றதுக்கு ஸ்ரீ சத்யசாயி தமிழ் ரொம்ப நிறைய சேவை பண்ணிட்டுருக்கு. இன்னும் நிறைய அந்த சேவைகள் புரிஞ்சு பகவானோட அவதார பணியில் இன்னும் ஒரு பூரணத்துவத்தை நம்ம மூலமாக, சுவாமி நம்ம இல்லாமலே ஹீ வில் டேக் கேர், பட் நம்ம மூலமாக அதை ஏற்படுத்துறதுக்கு ஸ்ரீ சத்யசாயி சேனலுக்கு சுவாமி இன்னும் நிறையா பிளெஸிங்ஸ் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம்.